ரிலிஜியன்ல கண்ணை வீங்கி அழுக வரும், ரிலேஷன்ஷிப்ல உள்ளம் பொங்கி பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இப்போ ஒருத்தங்க கூட சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவனுடைய அர்த்தம் என்ன? ஒரு அன்பு தானே, அவன் விரும்புகிறான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த, நல்லா கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது? ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இப்போ இங்க இவா ஒரு 4 கிரியை என்ன பண்றா? என்னென்ன கிரியையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா பாருங்க. என்னென்ன கிரியையெல்லாம் பண்றா? 1, அழுதுகிட்டு இருக்கிறா. இது மிகப்பெரிய கிரியைங்க. இந்த அழுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒருத்தங்க அடிச்சிட்டாங்க அழுதன்னா அது வேற, ஆனால் எங்கேயோ உள்ளம் கண்ணை வீங்கி வர்ற அழுக வேற. ரிலிஜியன்ல கண்ணை வீங்கி அழுக வரும், ரிலேஷன்ஷிப்ல உள்ளம் பொங்கி. ரிலிஜியனுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ரிலிஜியன் ஸ்பிரிட் உடையுதுன்னு சொல்றதை விட இங்க ரிலேஷன்ஷிப்புடைய ஸ்பிரிட்டு பெருகிட்டு இருக்குது. இது பெருகும்போது அறிந்தோ அறியாமலோ எங்க ரிலிஜியன் ஸ்பிரிட் இருந்தாலும் சரிதான், அது சுக்கு நூறா இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எங்க தசமபாகத்தை விட கண்ணீர் மிகப்பெரிய விதையாய். இங்க இவா ஃபர்ஸ்ட் செஞ்சது என்ன தெரியுமா? வந்து ஆண்டவருக்கு பின்னாடி இன்னும் என்ன பண்றா? ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணீரை என்ன பண்ண வைக்குது? அவ பாவியான ஸ்திரீ தான், ஆனா பரிசுத்தர்கிட்ட வந்த உடனே அழுக வருது. இதோடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த பாவம் எல்லாம் என்ன செய்யுது வெளியில. இங்க அன்பு பெருக பெருக இயேசு பாவிகளை தண்டிக்கிறவர்ல, அவர் பாவிகளுக்கு சிநேகிதன். அந்த சிநேகம் அவளுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியில அனுப்பாதுக்கு ஒரு அடையாளம் அந்த கண்ணீர் என்ன செய்து வந்து கொண்டே. பிரைஸ் காட்.